ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் இன்றைக்கி 6 மணிக்கு தான் அப்பா வந்து கோயிலுக்கு போனாங்க. ஏன்னா நல்லா மழை வந்துட்டு இருந்தது. மழை நின்று அப்புறமா நான் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். இலையெல்லாம் நிறைய கொட்டி, அதுவும் இல்லாமல் இந்த வழி இல்லாதனால தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. அதெல்லாம் பெருக்கிட்டேன். இந்த இலையெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். அவங்க வந்து டியூஷனுக்கு போகல, 2 பேருமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. பாத்திரம்லாம் நேற்று நைட்டு கழுவலை. அப்பா கிளம்புன அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சு இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் போய் குடிச்சிட்டு வரேன். மழை வந்ததுனால ஃபுல்லாக எல்லா பக்கமும் இலை நிறைய கொட்டிருக்கிறதுனால இன்னும் எல்லா பக்கம் பெருக்கணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். பாத்திரம் எல்லாம் கழுவணும். இப்போ தண்ணி அடிக்கணும். பாத்திரம் கழுவிட்டு புதுசாக வாட்ச் கிளாக் கொண்டு வந்திருக்கறனால பையனுக்கு வந்து டைம் பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எப்படி கரெக்டாக சொல்கிறானா இதுன்னு பார்க்கலாம். அவா கிலோ டைம் கற்றுட்டேன். 2 நிமிஷம். ସାତଟା 15 ତାମିଲରେ ନା? சரி, இங்கிலீஷ் 20ண்ணா? 20 இல்லை, 7 15. ஓஹோ. குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டேன். அப்புறமா நான் சாமி பூஜை பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். சாப்பிட்றதுக்கு மகாபிரசாதம் இருக்குது. நான் போய் சாமி பூஜை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிட கொடுக்குறேன். ஃபோட்டோ வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கணும். சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? உடம்பு நல்லா இருக்குதுவா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. கல்யாணம் இருங்க. எப்படி சொல்லு? ஆசை ஆசை சரி கேனா ஆச்சுப்பா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அதுதான். சரி, நான் போய் சாமி பூஜை பண்ணுறேன். அப்புறமா நரசிம்மாய நமோ சுவாமி கார்த்திகேய நமோ அன்னபுரேஸ்வர சாமி குருமே பிரபு தாராமா தரமா நிலமாதக கௌரவமாதகம் புனாதகம் ஓங்கார குருவிஹி தேவி வீணான புஸ்தகதாரிணி வேதமாதர நமஸ்துதே நவேதம் பிரயச்சமே அதிவிருதய மகாபாகி பரதஸ்ய பிரிவாதின அவிதம் சௌபாக்கியம் தேகித்வம் மனசுவிருத்த புத்திரான பௌத்திரான் சிவசௌக்கியம் சமாங்கல்யம் சதேஹமே பிரவித்யம் ஜெய மகாபாக பரமதேவ சதாசிவா கல்வாயுர்தேஹமே பூர்ணம் யாவராயுர் ரோஹதா காலாம்பிகேச வைகேச மகரோக ஹரேச ஸ்வேத்நாமத்ரய நித்யம் மகாரோக நிவாரணம் அச்சுதானந்த ஓம் நித்யோ நம ஜோம் சா சர்வசா வசீகரமன் சகரத்தாலே கணமுடன் அழைத்து வரும் மகாரத்தாலே சகத்தினை நிறுத்தி வைக்கும் மகாரத்தாலே படைத்தலை கொள்ள வைக்கும் நகாரத்தாலே சகலம் வைக்கும் ககாரத்தாலே சகலனும் தம்பிக்கும் மகாரத்தாலே ஓம் எனும் பிரியும் சக பிரியம் ஸ்ரீயும் ஹரியும் சரணமாக வசி வசீகரமாக சுவாகா துக்க ரவியம் ஹர. ஓகே, பூஜை பண்ணி முடிச்ச அப்புறமா வீட்டில் இருக்க வண்டி, சைக்கிள், அம்மி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பூஜை பண்ணணும். பூ வச்சு நான் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு பண்ணேன். இது வந்து எங்கள் மாமனார் இந்த ரூமில் படுக்கிறாங்கனால அந்த ரூமில் வந்து எப்போவுமே மேலே வந்து இந்த மூங்கில் கட்டிருக்கல, அதில் காலையில் அவங்க 4 மணிக்கு குளிச்சுட்டு வந்தோடனே அங்கே தான் வந்து துணியை காய வச்சுருவாங்க. ஏன்னா வெளியே போட முடியாது இல்லையா, இருட்டாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளேயே எல்லா துணியுமே அங்கே தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பகலில் எடுத்து தான் வெளியே காய வைப்பேன். அதனால தான் எப்போவுமே அந்த ரூமில் வந்து டவலுங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மிக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் யார்கிட்டையோ. வண்டி வந்து 2மே எங்களுது கிடையாது. ஆனாலும் அவங்க வண்டியாக இருந்தாலுமே நம்ம வந்து எப்போவுமே பூஜை பண்ணணும்னு சொல்லி அவங்க வண்டிக்கும் நான் வந்து பூஜை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பகவத்கீதையும் பூஜை பண்ணிவிட்டு சாமி பூஜையெல்லாம் முடிச்சது. இப்போ துளசி மடம் பூஜை. துளசி மடம் வந்து காலையிலே கழுவியாச்சு. இப்போ வந்து
மேலே வீட்டில் வந்து மகாபிரசாதம் கட்டி வச்சுருக்கோம். அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பூஜை பண்ணியிருந்தோம். தாயத்து கட்டி அதுக்கும் பூஜை பண்ணுவோம். சைக்கிளுக்கு எல்லா வண்டியிலையும் பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி துளசி மடத்துலேயும் பூவெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். ஊதுவத்தி கையிலேயே கொண்டு வந்தேன். இப்போ வந்து விளக்கேற்றுறதுக்கு விளக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வைப்பேன். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மழை வந்ததுனால நேற்று எல்லா இடமும் இலையாகவே இருந்தது. காலையில் பெருக்கினேன், மறுபடியும் வந்து இலை கட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டுடுறேன். துளசி மடமில் எப்போவுமே வந்து காலையில் ஈவினிங் 2 தடவையும் வந்து வீட்டில் பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ பகவத்கீதையும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை 2 தடவையுமே படிப்பேன். நான் பூஜை பண்ணிவிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம்லாம் ரொம்ப குப்பையாக இருக்கனால பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து இங்கே சாமி ரூம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான் கட்டினார். அவர் நிற்கிறாருல அது பின்னாடி. அவருக்கு தெரியாது மேஸ்திரி வேலை. வீடு கட்டும்போது அதை பார்த்ததுனால அதை பார்த்தே வந்து கற்றுக்கிட்டு சாமி ரூம் வந்து ஃபுல்லாகவே அவரே கட்டினார். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து ஸ்லாப்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபினிஷிங் பண்ணலனால நான் காமிக்கல. கண்டிப்பாக சீக்கிரமாக வீடு வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஹோம் டூர் போடும்போது அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒடிஷாவில் வந்து எப்போவுமே காலையில் எல்லாருமே வீட்டில் காலையில் குளிச்சுட்டு வந்தவொடனே சாமி பூஜை பண்ணுவாங்க. ஈவினிங்லேயுமே சரி ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து சென்னையில் இருக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆன அப்புறமாவே எனக்கு தெரியும். ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. நானும் அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கூட காலையில் ஈவினிங் 2 தடவையுமே நான் வந்து காலையில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பழக்கம் சாமி கும்பிட்றது. ஆனால் ஈவினிங் பூஜைன்றது கல்யாணத்துக்கு அப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சாயங்காலமே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மகாபிரசாதம் சாப்பிட்டோம். மகாபிரசாதம் காலையிலேயே பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக கொடுத்துருந்தேன். இப்போ வந்து மீதி மகாபிரசாதம் நேற்று நைட் வந்து 12 மணிக்கு மகாபிரசாதம் வந்து அந்த பக்கம் வீட்டில் கொடுத்தாங்களாம். எங்கள் மாமியார் கொண்டு வந்து காலையில் கொடுத்தாங்க. பசங்களுக்கு காலையிலே ஒரு தடவை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டுக்கிட்டோம். மகாபிரசாதமில் வந்து நம்ம பெரியவங்க சின்னவங்க எச்சப்பட்டா சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதான் மகாபிரசாதம். இதுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது. லக்ஷ்மி அம்மனோட கதை. ஒடிஷாவில் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்குற இவ்வளோ விஷயத்தில் ஏன் மகாபிரசாதமுக்கு மட்டும் சின்னவங்க பெரியவங்க பார்க்க மாட்டாங்க, எச்ச சாப்பாடாக இருந்தாலும் யாருன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். மாமியாருக்கு தான் கிளம்புனாங்க. சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து பகவத்கீதை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒடியா நான் படிக்கிறது தமிழ், வீடு மேலே அந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது ஹஸ்பண்ட் அங்கேருந்து கொண்டு வந்தார். ஒடியா அவர் படிக்கிறது. உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து அப்புறமா அரைக்கணும். கிரைண்டர் வந்துருக்கு. ரேஷன் அரிசி தான். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து மகாபிரசாதம் சாப்பிட்டா இந்த பாத்திரம் வந்து வீட்டில் வந்து கழுவக்கூடாது. குளத்தாண்ட தண்ணி வச்சு அங்கே தான் கழுவணும். நான் வந்து சாப்பிட்டுட்டு 4 சைடு சுற்றி தொடச்சி அதை வச்சுட்டு இருக்கேன். எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது இல்லையா, அதனால் எங்கள் மாமியார் வந்து கொண்டு போயிட்டு குளத்தில் கழுவிட்டு வருவாங்க. கிரைண்டர் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு வந்ததில் அரைக்கணும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறேன். இப்போ தான் ஊற வச்சேன் ஒரு 8:30 மணி போல். அதனால் இதை ஒரு 12 மணிக்கு மேலே தான் அரைக்கணும். நாளைக்கு காலையில் செய்ய தான். அதனால் மழையும் வரதுனால சரியாக புளிக்காது. அதனால் மழை வந்துட்டு இருக்கிறதுனால சரியாக புளிக்காது இல்லையா, அதனால் நான் இப்போ தான் ஊற வச்சேன் 9 மணிக்கு. இதை வந்து அரைச்சி ஒரு 12 மணி 1 மணிக்கு போல் அதுக்கப்புறமா ஒரு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா நாளைக்கு காலையில் சேர்த்து கரெக்டாக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன். 2 பேரையும் டியூஷன் போல் இன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லை. அது ஒரு சாக்காயிடுச்சு. அப்பா வந்திருக்காரு, அது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பால் கொஞ்சம் நேற்று தினத்தை சூடு பண்ணி வச்சுட்டேன். மாமியாருக்கு வந்து ஹஸ்பண்ட் காசு கொடுத்து அனுப்பிட்டாரு, கிளம்பிட்டாங்க. ஏதாவது அவர் எப்போவுமே சென்னையிலேருந்து வந்தவுடனே ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடணும் எல்லாேருக்கும் கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டன் எவ்வளோன்னு கேட்டதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாங்க ஒரு ஏடியாக 1000 ரூபா இருக்கும் போல் இருக்க கிலோன்னு. ஆக்சுவலாக 800 ரூபா அந்த மாதிரி தான் விற்பாங்க. அவரும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபான்னா அரை கிலோ 500 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. அப்பாவுக்கும் மாமியாருக்கும் எங்கள் சின்ன மாமனார் மட்டும் மட்டன் சாப்பிடுவாங்க. அவங்க சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள்லாம் வந்து மட்டன் அரை கிலோ வாங்கி 3 பேர் சாப்பிடுங்க, மீதி எல்லாேருக்கும் வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. எங்கள் மாமியார் வந்து மீதி காசு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவர் சரின்னு சொல்லிட்டாரு. காலையிலேயே சாப்பிட்டாச்சு. அதனால கஞ்சி சாதம் இருக்குது. ஒரு 12 மணிக்கிட்ட அவர் சாப்பிட்ணுன்னு சொன்னார்னா நான் வந்து பொரியல் ஏதாவது பண்ணுவேன். இல்லைன்னா இதோட வந்து மத்தியானம் சமைக்க வேலை தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வாங்க. வணக்கம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.